பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. மக்கள் டிவிக்கு வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கோழியூர் ஒன்றியம் விராட்டியப்பம் கிராமத்தை சேர்ந்த என் ஹரிகிருஷ்ணன் என் பேர். என் தந்தை பேர் வந்து என் நாராயணசாமி. இது மாதிரி நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி. எங்களுக்கு 20 ஏக்கர் நிலம் இருக்குது. விரிவான விவசாயம் செய்கிறோம். கரும்பு, வாழை, நெல், கத்திரி, மிளகாய், மெதிப்பாவக்காய் இதெல்லாம் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். விவசாயத்தில் வந்து ரொம்ப இப்போ வந்து நான் கத்திரி நட்டுக்கிறேன். கத்திரி நட்டுறதுல வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 100 கிராம் விரை விடணும். விரை விட்டு 25 நாள் அதை விதை நேர்த்தி பண்ணிலாம் விட்டு சூடோமோனஸ், டைகோடர்மா இதெல்லாம் கலந்து விதை நேர்த்தி பண்ணி விதை விட்டு 25 நாள் அதை விடிங்க நடவு செய்யணும். நட்ட ஒரு 45 நாளில் பூ வைக்கும். நான் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறோம். இயற்கை முறைனா பஞ்சகாவியா அடித்து விவசாயம் பண்ணி நல்ல ஒரு மகசூல் எடுக்கிறோம். விவசாயத்தில் வந்து இப்போ நான் செவந்தம்பட்டி கத்திரிக்காய் நட்டுக்கிறோம். கத்திரி நட்டதில் நல்ல மகசூல் கிடைக்குது. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி விலை போகலை கத்திரிக்காய். இப்போ வந்து ஒரு மாதமாக நல்லா விலை போகுது. சார், செவந்தம்பட்டி ஒரு ஏக்கர் நடுறதுக்கு உழவு ஓட்டுறதுக்கு வந்து 2 தரம் கொக்கி கலப்பால் ஓட்டணும். அதுக்கப்புறம் அதை நல்லா பவுடராக ஆக்கிறதுக்கு ரொட்டேட்டர் கலப்புன்னு ஒன்று இருக்குது. அதால் ஓட்டி நல்லா பவுட்ரு மாதிரி ஆக்கி அது ஓட்டுறதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 2 இதுவும் உழவு ஓட்டுறதுக்கு வந்து 8000 ரூபா செலவாகுது கூலி, டிராக்டருக்கு கூலி. அதுக்கப்புறம் பார் அடிக்க 3 அடிக்கு கால் போடணும். அதுக்கு வந்து ஒரு பார் அடிக்க வந்து ஒரு ஏக்கருக்கு 15 ஆள் வைக்கணும். 15 ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னா 1500 ரூபா கூலி ஆகுது. 3 அடி பார் கால் போட்டு 2 நாள் காயட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மண் வந்து வேர் நல்லா ஈஸியாக பூக்கிறதுக்கு சூப்பர் போடலாம். ஒரு ஏக்கருக்கு 3 மூட்டை. அப்படி இல்லைனா அது அதிகமாக விளக்குதுன்னா சிப்ஸும் போடலாம். ஆனால் மெயினாக வந்து சூப்பர் போடுறது நல்லது. ஒரு ஏக்கர் 3 மூட்டை போட்டு அதுக்கப்புறம் ஈவனாக அப்படியே 3 அடிக்கு ஒரு கன்று செவந்தம்பட்டி நாற்று உரம்னா ஒரு ஏக்கருக்கு 100 கிராம் வரை விட்டு 25 நாள் பிடிங்கி அதை நடணும். 3 அடி எப்போ எந்த பக்கம் பார்த்தாலும் சதுரம் 3 அடி அகலம் வரணும். எந்த பக்கம் பார்த்தாலும் அது மாதிரி நட்டு களை தண்ணி பாய்ச்சி கரெக்டாக 7ஆம் நாள் வந்து உயிர் தண்ணி வைக்கணும். நீ எந்த பயிர் வச்சாலும். அதுக்கப்புறம் 15 நாள் ஒரு களையை கொத்தி தண்ணி பாய்ச்சிட்டு 20ஆம் நாள் வந்து ஒரு அளவுக்கு பாக்டம் பாஸோ இல்லை டிஏபியோ வைக்கலாம். உரம் வச்சு செடியை எழுப்பிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இயற்கை முறையில் மருந்து அடிக்கணும். மருந்து அடித்து ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் தண்ணி பாய்ச்சணும். 15 நாளுக்கு ஒரு தரம் களை கொத்தி சுத்தப்படுத்தணும். இவ்வளோ பண்ணால் தான் நம்ம பயிர் வந்து நல்லா தெளிவாக வரும். மருந்து அடிக்கிறது ரொம்ப வேஸ்ட்டு. இப்போ நான் 4 மாதமாக கத்திரிக்காய் இருக்கிறேன், மருந்து அடிக்கலை. இதுதான் வாங்கி அந்த பஞ்சகாவியா 1 லிட்டர் 125 ரூபான்னு விற்றாங்கன்னா நான் தயாரிக்க முடியாமல் மழை இதில் வாங்கி வந்து வச்சு அடித்து நல்லா இருக்குது. கத்திரிக்காய் தெளிவாக இருக்குது, சொத்தையும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாளுக்கு ஒரு ஆட்டு 100 கிலோ இருக்கிறேன். 100 கிலோவுக்கு ஒரு 6 கிலோ 8 கிலோ தான் உண்மையாகவே வருது. பொய்க்கு கிடையாது நான் பேசுகிறது. இது உண்மையாக வருது, நல்லா விலை விற்கிது. இதை மாதிரி இயற்கையான விவசாயம் பண்ணால் நாமளும் நோயற்று வாழலாம். இப்போ மருந்து கண்ட மருந்துலாம் அடித்து நம்ம கூட பாதி 50% நம்ம நோயால் வாடுறோம். இந்த நோய் இல்லாமல் வாழணுன்னா இயற்கை முறை விவசாயம் பண்ணால் இன்னும் மக்கள் எல்லாம் நல்லா தெளிவாக இருக்கலாம். இதுக்கு வந்து 15 நாளுக்கு ஒரு தரம் பஞ்சகாவிய முறையில் மருந்து அடிச்சோம்னா இயற்கை விவசாயம் பண்ணலாம். வாரத்தில் 2 வாரத்துக்கு ஒரு தரம் களை கொத்தணும். தீனி முறையாக தீனி வைக்கணும். தீனி வச்சு விவசாயம் பண்ணால் நல்ல சிறந்த ஒரு முறையான பயிர். இது இல்லாமல் பரோல்னா ஒரு கத்திரிக்காய் இருக்குது, அது நடலாம். அது 25 நாளில் நட்டு அது வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு சிறந்த பயிர் கிடையாது. சென்னைக்கு தான் அனுப்பலாம். அது உஜாலான்னு ஒரு கத்திரிக்காய் இருக்குது, அது வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு உகந்த பயிர் இல்லை. அதுவும் வந்து சென்னைக்கு தான் அனுப்பலாம். அதுவும் நல்ல முறையான மகசூல், நல்லா காய்க்கும். ஒரு ஏக்கருக்கு வந்து 10 மாதத்தில் ஒரு 5 டன்னு 6 டன்னு இருக்கலாம் கத்திரிக்காய். அடுத்து மெட்ராஸுக்கு அனுப்பலாம். அதெல்லாம் இந்த கத்திரிக்காய் வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு தான் உகந்தது. வாரத்தில் 2 தரம் பறித்து விழுப்புரம் மார்க்கெட்டுக்கு எடுத்து போயிட்டு ஏலத்தில் விடலாம். ஏலத்தில் விடும்போது நமக்கு ஒரு 50 ரூபா போடுறாங்கன்னா கிலோவுக்கு அவங்க அதுக்கு உண்டான கமிஷன் எடுத்துன்னு மீதி காசை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. 4 நாளுக்கு ஒரு ஐட்டம் தான் அறுவடை பண்ணணும். முறையாக அறுவடை பண்ணி எடுத்தோம்னா நல்ல குடும்பத்துக்கு உகந்த பயிர், விவசாயிகளுக்கெல்லாம் உகந்த பயிர், அவங்கவுங்க அன்னாட வாழ்க்கைக்கு ஏற்ற பயிர், பிள்ளைங்களை படிக்க வைக்கவோ ஃபீஸ் கட்டுவோம் மற்ற வகையில் எல்லா வகையிலும் இது உதவியாக இருக்கும். ஒரு 50 சென்ட் கத்தினாருன்னா இதை வச்சு ஒரு 2-3 ஏக்கர் வேறு மற்ற கரும்பு நெல் அதனுடைய விவசாயத்தை பற்றி நம்ம அதுக்கு தேவையான பொருளெலாம் வாங்கிக்கலாம். பண்ணி இது மாதிரி செய்கிறது ரொம்ப மிக சிறந்தது.
அதே மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து எல்லாத்துக்கும் இலவசம் கொடுக்குறாங்க. விவசாயத்துக்கு உண்டான இடுபொருள் வந்து குறைஞ்ச விலையை கொடுத்து உதவி பண்ணாங்கன்னா இன்னும் விவசாயம் நல்லா நாட்டில் முன்னேறும். அந்த மாதிரி ஒரு சட்டத்தையே பாஸ் பண்ணி நம்ம எங்களை விவசாயிக்கெலாம் ரொம்ப இதாக இருக்குது. இடுபொருள் வந்து மானிய விலையில் கொடுக்காததுனால உரமோ பூச்சி மருந்தோ எதுவுமே கிடைக்க மாட்டேன்றாங்க. அதனால் ஒரு பூச்சி மருந்து கடைக்கு போனோம்னா அப்படியே நம்ம 4-5 மாத்திரை எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு முறையான மருந்து கொடுக்க மாட்றாங்க. கொடுத்துட்டே போய் அடிப்பா சரியாக போடும்ன்றாங்க. அது மாதிரிலாம் நம்ம யாரும் ஏமாறாத இயற்கை விவசாயம் பண்ணோன்னா ஒவ்வொரு விவசாய வீட்லேயும் ஒரு நாட்டு மாடு 2 மாடாவது 1 மாடாவது இருக்கணும். அந்த அந்த நாட்டு மாடு பெய்கிற கோமியம் அந்த சாணம் இதெல்லாம் கலந்து நம்ம பஞ்சகாவியா நம்மளே தயார் பண்ணலாம். தயார் பண்ணி 15 நாளுக்கு ஒரு தரம் பஞ்சகாவியாவை தெளிப்பான் மூலிமா தெளித்தோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும். மற்ற வகையில் தோட்டக்கலைத்துறையிலையும் நம்ம ஆத்மா இதுலேயும் இயற்கை விவசாயத்தை பற்றி அவங்க இன்னும் விரிவாக நமக்கு எடுத்துரைச்சு இடுபொருள்லாம் வந்து இன்னும் எங்களுக்கு மானிய விலையில் கொடுக்கணும். அவங்க வந்து அடிக்கடி வந்து பார்த்து எங்களுக்கு விவசாயத்தை பற்றி இயற்கை விவசாயத்தை பற்றி விரிவாக தெளிவாக சொல்லி தரணும். மற்ற வகையில் ஒரு ஏக்கர் நெல் நட்டோம்னா அந்த நெல் நட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு 20,000 நமக்கு செலவாகுது. கிடைக்கிறது ஒரு 5 ரூபா தான் நமக்கு லாபம் கிடைக்கும். அதே கத்திரிக்காய் நட்டோம்னா கத்திரிக்காயில் வந்து ஒரு ஏக்கரில் வந்து குறைஞ்சது கொஞ்சம் 6 டன் 7 டன் கத்திரிக்காய் கூட பண்ணலாம். இப்போ குறைஞ்ச கத்திரிக்காய் நல்லா விரிவாக நம்ம ஒழுங்காக பயிர் பண்ணால் ஒரு 5 டன் அளவுக்கு இருக்கலாம். ஒரு 2 லட்சம் 3 லட்சம் நமக்கு கிடைக்கும். அதில் 1 லட்ச ரூபா செலவு பண்ணாலும் 2 லட்ச ரூபா நமக்கு செலவுக்கு நிற்கும். அதனால் முறையாக விவசாயம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான வழி பண்ணலாம். இதை விட்டுட்டு அப்புறம் வெண்டைக்காய் நடலாம். அதே மாதிரி பயிர் வச்சு இது பண்ணலாம். மெதிப்பாவக்காய் அது நடலாம். சுரக்காய்க்கு சுத்தமாக செலவே கிடையாது. நட்டுட்டு மருந்து இடுபொருளில் நம்ம முறையாக கவனிச்சோம்னா அதுக்கு இது பண்ணலாம். எல்லாத்தோட முக்கியமானது நம்ம பயிர் விவசாயத்தில் களை இல்லாமல் இருக்கணும். களை இல்லாமல் பார்த்துட்டு நம்ம இந்த இயற்கை முறையில் விவசாயம் பண்ணால் எவ்வளோ முன்னுக்கு வரலாம். மருந்து கடைக்காரங்களாம் கொடுத்து நம்ம விவசாயம் பூரா ரொம்ப நிலத்தினுடைய தன்மையும் கெட்டு போகுது. களைக்கொல்லி மருந்துலாம் அடித்து அதெல்லாம் அடிக்காமல் களையை முறையாக கொத்தி முறையாக பயிர் வச்சோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தோட்டக்கலைத்துறையில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஒன்றியத்து பிளாக்கு மூலிமா எங்களுக்கு மீட்டிங்கு கூட்டம் போட்டு அறிவுரை கொடுத்து நல்ல முறை விவசாயம் செய்கிறதுக்கு விரிவாக அறிவுரை சொல்லணும். அதே டைமில் அதுக்குண்டான மிஷின்கள் உழவு ஓட்ட களை எடுக்கிற மிஷின்லாம் மானிய விலையில் கொடுத்து எங்களுக்கு ஊக்குவித்தா இன்னும் சிறந்த முறையில் விவசாயம் செஞ்சு நாடு முன்னேறுவோன்னு விவசாயம் முன்னேறுவோன்னு நாங்கள் ஒத்துழைப்போம்.